மா, இவனை நம்பி கஷ்டப்பட்டு நாம சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் அங்க குடுக்கறேன்னு சொல்றது முட்டாள்தனம். திரும்பவும் போய் இப்படி யார்கிட்டயும் ஏமாறாம நாம சொந்தமா உழைச்சு சாப்பிடுறதுதான் புத்திசாலித்தனம். மகா, நிறுத்த மகா, நீ பேசுறது தப்பு. எப்படியும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில தான் வேலு இருக்கான். கூடவே செல்வி அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கல்ல. நீ எதுக்கா இப்படி எல்லாம் பேசுற? அதுவும் இல்லாம அந்த உண்டியல் பணத்தை கேட்கறதுக்கு செல்விக்கு உரிமை இல்லையா என்ன? இன்னைக்கு இந்த குடும்பமே நடுத்தெருவுல நிக்காம இருக்கிறதுக்கு காரணமே செல்வியோட அப்பா தான். ஆனா அவ அத கூட முழு மனசோட ஏத்துக்காம இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்காக சீக்கிரமா பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த உண்டியல் பணத்தை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, பணம் இப்போதைக்கு அவசியம்தான். அதுக்காக நாங்க அந்த உண்டியல் பணத்தெல்லாம் கேட்கல. சூழ்நிலை இதுதானே உங்ககிட்ட சொன்னோம், அவ்வளவுதான். நீ சும்மாரி செல்வி. இத பாரு மகா, உண்டியல இருக்கிற பணம் உன்னோட உழைப்பால சம்பாரிச்சதுதான். அத நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமயம் எல்லாரும் சேர்ந்து உழைச்சு உங்க கடனை அடைக்கிறோன்னு தான் செல்வி அவங்க அப்பா கிட்ட சவால் விட்டுருக்கா. அதை யாரும் மறந்துடாதீங்க. இந்த பணத்தை நம்ம கிட்ட கேட்காம கூட செல்வி எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த உண்டியில இருக்கிற பணத்தை எடுத்து நான் செல்வி கிட்ட கொடுக்க தான் போறேன். இதுல இங்க இருக்கிறவங்க யாருக்காவது பிரச்சனை இருக்கா? அம்மா, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இந்த கேட்டரிங் ஆர்டர் எடுத்து நிச்சயமா வேலு சாதிப்பான். எனக்கு என் தம்பி மேல நம்பிக்கை இருக்குமா. எனக்கு இதுல முழு சம்மதம். மாப்பிள்ள சரியா சொன்ன. அத்த, எங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம் தான். மகா, சரின்னு சொல்லு. என்னமோ உங்க இஷ்டம். எனக்கு என்னன்னா மறுபடியும் யார்கிட்டயும் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அக்கா சம்மதம் சொல்லிடுச்சு. அந்த உண்டியல்ல என் பங்குக்கு எதுவும் இல்லைன்னாலும் செல்வியை நம்பி எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பேன். இந்த ஸ்வீட்டையும் சேர்த்து சாப்பிடு. கீர்த்தி, இங்க பாருடி. அம்மாடி செல்வி, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த பணத்தை கட்டி அந்த ஆர்டரை எடுத்துட்டு வாங்க. உங்க அப்பா கிட்ட விட்டு சவால ஜெயிச்சு கீர்த்தியால இழந்த நம்ம குடும்ப கௌரவத்தை நீ மறுபடியும் நிலை நிறுத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தா வாங்கிக்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இந்த பணம் எனக்கு வேண்டாம். இப்ப இந்த பணத்தை வேண்டான்னா அப்புறம் அங்க எப்படி பணத்தை கட்டுவ? அது தெரியல அத்தை. ஆனா சத்தியமா உண்டியல் பணத்தை மனசுல நினைச்சு நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ கட்டணும்னு சொல்லல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பணத்தை நீங்க மறுபடியும் உண்டியல்லே போட்டுருங்க. ஆமாமா, வெளியே எங்கேயாச்சும் புரட்ட முடியுதான்னு பாக்குறோம். இது உண்டியல் பணம், எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சது. அக்கா சொன்ன மாதிரி இனிமே நம்ம உழைப்பு வீணா போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரும் மாதிரி எனக்கும் இதுல பெருசா ஜெயிப்புன்ற நம்பிக்கைலாம் இல்லை. செல்வி சொல்றாங்க அப்படின்னு தான் தலையாட்டினேன். நீ பணத்தை மறுபடியும் உண்டியலே போட்டுருமா. டேய், என்னடா பேசுற? நீ கேட்டரிங் ஆர்டர் எடுத்து அதை ஜெயிக்க மாட்டேன்னு யார் சொன்னா? நீ கண்டிப்பா ஜெயிப்ப. உன் கூட நாங்க எல்லாருமே இருக்கோம்டா. செல்வி, உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ கேட்காமலே உனக்கு கொடுக்கறதான்னு நியாயம். தயவு செஞ்சு அம்மா கொடுக்கற பணத்தை வேணான்னு சொல்லாத, வாங்கிக்கோ. ஆமா, பணத்தை வாங்கிக்கம்மா.
அண்ணி வாங்கிக்க. வாங்கிக்கோங்க அண்ணி ப்ளீஸ் செல்வி ப்ளீஸ் அண்ணி ம், செல்வி இந்தாம்மா. இந்த பாரு, காலையில இந்த பணத்தை கொண்டு போய் கட்டி அதுல வேலு பேரை சேர்த்துடுமா. ஆ, சரிங்க அத்தை. சரியா? அண்ணே ஆ போட்டியில கலந்துக்கிறோம் ஜெயிக்கிறோம். சரி சரி சரி, எல்லாரும் போய் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. நேரத்தோட போய் தூங்கணும், காலையில வேலைக்கு போகணும். ம்? சரி எங்க சரிப்பா நீங்க போய் போய் ஃப்ரெஷ் படுங்க. ஆயிட்டு வா. ம் பூஜா வா. பார்த்துப்பா பார்த்து